Hi students, welcome to my channel. Exercise 2.1 பார்க்கலாம். 5th sumல பாருங்க. From the measures given below, find the area of the sectors கேட்டிருக்காங்களா? செக்டர்ஸோட ஏரியா ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன given கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்துருக்காங்க, தென் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பேஜ் நம்பர் 55ல் உங்கள் புக்கில் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏரியா ஆஃப் த செக்டருக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த செக்டருக்கு ஃபார்முலா இதை டெரைவ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? எல்ன்றது லென்த் ஆஃப் த ஆர்க்கு, ஆர் அப்படின்றது ரேடியஸ். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போது நம்ம சம் டெரைவ் பண்ண போகிறோம். 54 பேஜ் நம்பரில் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த ஏரியா ஆஃப் த செக்டர், இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சென்ட்ரல் ஆங்கிள் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, தீட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போது ஏரியா ஆஃப் த செக்டர் கேட்கும் போது தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் லென்த் ஆஃப் த ஆர்க்கும் தீட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது தான், அல்லது கேட்டிருக்காங்க பொழுது தான் லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படி யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம், ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த செக்டர் A equal to LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? இப்போ எல்லுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? எல் என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் ஆஃப் த ஆர்க் 48 கொடுத்துருக்காங்களா? ஸோ 48 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஆர்க்கு 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 10 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டிவைடட் பை 2 மீட்டரில் கொடுத்துருக்கனால நான் இங்கே மீட்டர் போட்டுக்கிறேன். சரிங்களா? மீட்டர் ஸ்கொயர் வரும். இப்போ சால்வ் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 எப்போயுமே இங்கே 0 இந்த மாதிரி 10 100 அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதை போய் கேன்சல் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த நம்பரை கேன்சல் பண்ணிட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு. 2 2s are 4, 4 2s are 8, 24 into 10 240. ஓகேவா? மீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். லென்த் ஆஃப் த ஆர்க் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். ஆரம் ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 13.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ இதுக்கும் இதே ஃபார்முலா தான். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ எல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் ஆஃப் த ஆர்க் 50 இன்ட்டு ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் 13.5 டிவைடட் பை 2. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 2 2 2s are 4, இல்லை 4 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்குமா? ஸோ அந்த 1 0 பக்கத்தில் போடும்போது நம்ம 10ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ 10 5 2s are 10. சரிங்களா? இப்போ மேலே என்ன வருது? 25 இன்ட்டு 13.5. அதை நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 25ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஆன்சர் எனக்கு 3375 வருது. நம்ம 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? ஸோ பாயிண்ட் வச்சுட்டா 337.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆன்சர். சம் புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.